விவசாய நிலங்களை கையகப்படுத்த மாட்டேன்னு அரசாங்கம் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தால் செய்வோம்ட்டு. ஆனால் அந்த அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லையே. ஏன்னா மாநில அரசு தான் அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தியது. அந்த இடத்த தேர்வு செஞ்சது அந்த அரசாங்கம் தான். அதுதான் அவங்க தான் வந்து ஏர்போர்ட்டுக்காக அந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. கிடையாது இல்லை. அதிமுக என்ற கட்சி வந்து வேறு கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கட்சி பிரச்சனைகளுக்குள்ளே வந்து அந்தந்த கட்சி பிரச்சனைக்குள்ளே அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். அப்போது ஒருவேளை வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்ற மாதிரி ஏதாவது வெளியிட போகிறாரா? இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார். அப்போ ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ஏதாவது வெளியிட்டு அப்போ அதிமுக என்ற கட்சி உடைவதற்காக அல்லது 2026 வரைக்கும் உங்கள் ஆட்சிலாம் இருக்காது. திமுகவுக்கு எப்போ வேணாலும் வந்து என்ன வேணாலும் நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ இருந்தே வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவங்களுடைய என்ன சொன்னாக்கா நீங்கள் ஒன்று எப்படி கணக்கெடுக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கேஸ் பில் இருக்குல்ல, கிளம்பாக்கத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நேரில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. அந்த வார்த்தையெல்லாம் ஊடகத்தில் பதிவே பண்ண முடியாது. இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டுட்டுனாங்க இந்த அரசாங்கத்தை. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபருடைய பணமும் அங்கே மாட்டிருக்கு. அவருடைய பணமும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் மாட்டிருக்கு. அவர் மீதும் வழக்கு இருக்குன்னு சொல்லும்போது ஈடி என்ன சொல்லுனாக்கா நயினா நாகேந்திரனோ அல்லது காங்கிரஸோ வந்து இது வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் வராது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் வரணும்னா இதை நாங்கள் கையில் எடுக்க முடியாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா சார்? இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ற மக்கள் கிட்ட மறு வாக்குப்பதிவுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க போராட்டம் பண்றவங்க? நீங்க மறு வாக்குப்பதிவுனாக்கா நிச்சயமா அதற்கு வந்து அவர்கள் கேட்கக்கூடியதுன்னா விவசாய நிலங்களை கையகப்படுத்த மாட்டேன்னு அரசாங்கம் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தால் செய்வோம்ட்டு. ஆனால் அந்த அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லையே. பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது நீங்கள் இந்த கோபம் யார் மீது, மத்திய அரசு மீதா மாநில அரசு மீதா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வந்து மாநில அரசு மீது தான். ஏன்னா மாநில அரசு தான் அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தியது. அந்த இடத்த தேர்வு செஞ்சது அந்த அரசாங்கம் தான். அதுதான் அவங்க தான் வந்து ஏர்போர்ட்டுக்காக அந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இவர்களுடைய கோபம் ஒட்டுமொத்தமாக திமுக அந்த ஆளுங்கட்சி மீது தான். அப்போ இவர்கள் பல முறை வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சோம், ஊர் மக்கள் அழைச்சும் அரசாங்கம் போகலை. இதுக்கு மேலே இவங்க எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? போக மாட்டாங்க. நிச்சயமாக வந்து இது தனிப்பட்ட இன்னொரு நியூஸாகவும் கவர் ஆகும்ல. நேஷனல் மீடியா முழுக்க பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏன் புறக்கணிச்சாங்க என்னன்றதுனால நிச்சயமாக திமுக அரசாங்கம் மக்களை தேடி அங்கே போகாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பது, நிலத்தை பிடுங்குவதை தான் அந்த அரசாங்கம் விரும்புதுன்றதான் இதனுடைய நம்ம பார்க்கக்கூடிய அம்சமாக இருக்குது. சார், அதிமுக டிடிவி தினகரன் பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிடிவி இன்னைக்கு பேசியிருக்காரு அது சம்மந்தமாக. நார்மலாக பார்க்க போனோம் அப்படின்னா ஒன்று இபிஎஸ் அவர்கள் கிட்ட இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். புதுசா டிடிவி தினகரன் வந்திருக்காரு. ஆமா, நியாயமா பாத்தீங்கன்னா தர்மயுத்தம் நடத்தினது ஓபிஎஸ் தான். முதலமைச்சரும் அவர் தான் இருந்தாரு. ஸோ புதுசா இருக்கு. 3 முறைக்கு மேல முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபராக இருக்கும் பொழுது ஜெயலலிதாவால் புறம் தள்ளப்பட்ட நபர் தான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வசம் வந்து அதிமுக வந்து போகும் அப்படின்றது தொண்டர்கள் விரும்புவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதை தாண்டி டிடிவி என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை வந்து இதை வந்து ஒரு முகஸ்துதிக்காக பேசியிருக்க மாட்டார், அவர் ஒரு விஷயம் பேசினான்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதிமுக அண்ணாமலையோட கண்ட்ரோலில் இருக்கா? கிடையாது இல்லை. அதிமுக என்ற கட்சி வந்து வேறு கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கட்சி பிரச்சனைகளுக்குள்ளே வந்து அந்தந்த கட்சி பிரச்சனைக்குள்ளே அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். இன்னொரு கட்சியோட மாநில தலைவர் வந்து இந்த கட்சியை நான் மீட்டு கொண்டு போய் இவர்கிட்ட கொடுப்பேன், அதுவும் பாருங்கள் ஓபிஎஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, டிடிவிட்ட கொடுப்பேன், அவர் தலைமையில் வரும் அப்படின்றது வந்து உள்ளபடி இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் நகைப்பு. இது வந்து நீங்கள் அண்ணாமலை சொல்கிறான்றதுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து அண்ணாமலை என்ன அடிப்படையில் சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்ற மாதிரி ஏதாவது வெளியிட போகிறாரா? இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார். அப்போ ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ஏதாவது வெளியிட்டு அப்போ அதிமுக என்ற கட்சி உடைவதற்காக அல்லது முக்கிய தலைவர்கள் அங்கேருந்து கைது செய்வதற்கான ஏதாவது நடவடிக்கை செய்ய போகிற மாதிரி சில விஷயங்கள் தெரியுது அவர் சொல்கிறத பார்த்து தான். அப்போ கட்சியோட தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் மீது வந்து இவர்கள் செக் வைப்பதற்கான வேலையை இப்போது திட்டமிட்டு செய்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அண்ணாமலை வந்து போகிற போக்கில் சொல்ல மாட்டான்னு டிடிவி சொல்கிறதும், அண்ணாமலை உறுதிப்பட இந்த விஷயத்தை சொல்வதும், ரெண்டாவது மோடியோடைய செல்லப்பிள்ளையாக இருப்பதால் அண்ணாமலை எந்த நகர்வையும் நகர்த்துவதற்கான வேலையை அவர் செய்வார். ரெண்டாவது அதிமுக வந்து ஏற்கனவே எத்தனையோ முறை வந்து கூட்டணிக்கு பாஜக பேசியும் போகலன்னும் பொழுது அப்போது இந்த நகர்வை நகர்த்துவாரா? அப்போ விரைவில் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் 2 இல்லை ஏடிஎம்கே ஃபைல்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற ஒரு அச்சமும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ்லாம் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தால் அது இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருநீங்களாக இருந்தால் அந்த நபர்கள் வந்து இங்கே அடையாளம் காட்டப்படணும். அப்போ தான் வந்து மக்கள் நல்ல ஒரு விஷயத்தை வந்து இங்கே அணுக முடியும். ஆனால் அண்ணாமலை அவர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய கேள்வி, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்க,
அதில் எத்தனை பேருடைய சொத்து மதிப்பை நீங்கள் வெளியிட்டீங்க? உதாரணத்துக்கு டிஆர் பாலுவாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், அவர்கள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? மோடி அவர்களை வந்து பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த ஒரு அமைச்சர் இருக்கார், தாம்பு அன்மரசன் இருக்கார். அவர் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவர் கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வெளியிடுறீங்களே தவிர அதை தாண்டி அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட முக்கிய புள்ளிகளாக அரெஸ்ட் பண்ண வச்சாதானே அண்ணாமலை மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் மீது நம்பிக்கை ஏற்படும். அப்போ இது வந்து ஒரு வார்த்தையா அல்லது ஒரு மிரட்டல் தோனியா அல்லது என்ன எந்த மாதிரியான நகர்வு நகர்த்த போகிறாங்கன்றது மக்களுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குல்ல. வெளியிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுங்க. சார், இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுகிறப்போ இந்த ஓட்டர் லிஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும் சார். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் நபர்கள் கிட்ட வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட பேர் இடம்பெறலாம் அப்படின்ற மாதிரியும், நம்ம நடிகர் சூரிய அவர்களுடைய பேர் கூட இடம்பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையாச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அண்ணாமலை சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து முன்னாடியே லிஸ்ட்லாம் வெளியிட்டாங்க, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ பண்ணாமல் இப்போ லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் தோல்வி பயம் வந்ததுனால வந்து பேரெல்லாம் காணான்னு சொல்கிறீங்களே, உள்ளபடி இது எப்படி காணா போகும், முன்னாடி செக் பண்ணலான்னு கேட்குறாங்க. சரி, அப்போ வந்து ஒரு பெண் கூட சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு நபர் சொல்லியிருக்காங்க, எங்கள் இறந்து போன என் கணவருடைய பேர் இருக்குது, என் பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவுடைய பேர் இருக்குது, என் பேர் இல்லைன்னு ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க. காரணம் சார் மெயினாக இந்த குளறுபடிக்கு காரணம் 2 வகையான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அரசாங்கம் வந்து இதை கரெக்டாக முறைப்படுத்தி, நீங்கள் முன்னக்கூட்டியே போகிறேன் என்ன சொல்கிறேன், எலெக்ஷன் வரும்போது தான் இந்த விஷயத்தை மேற்கொள்ளணுமா? அடிப்படையாக இன்னும் சொல்ல போனாக்கா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பல நபர்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது, ஆதார் கிடையாது, எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லாமல், எந்த ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ப்ரூஃபும் இல்லாமல் பல நபர்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க களத்தில். நம்ம அது விஷயமாகவும் இப்போ சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கோம், களத்துக்கும் போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மக்களோட. 2வது விஷயம், இன்றைக்கி சூரி முக்கியமான நபர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபர், சினிமா பிரபலமாக இருக்கிறாரு, அவருடைய பேரே வந்து இல்லைன்னும் பொழுது அப்போ அரசாங்கம் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஒரு சரியான நபருடைய பெயர் அங்கே இல்லை அப்படின்னும் பொழுது இப்போ இந்த அரசாங்கம் உள்ளபடி இதில் குளறுபடி இருக்குன்றதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சார், இது யாருடைய குளறுபடி, இது யாரோட தப்பு? மாநில அரசா, மத்திய அரசா, அந்த தேர்தல் ஆணையம் அப்படின்றது மக்களுக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. மத்திய அரசு இதுக்கு காரணமாக இருக்க முடியுமா? மாநில அரசு காரணமாக இருக்க முடியுமா? அந்தந்த மாநில அரசு தானே ஓட்டர் ஐடிலாம் கொடுக்குறீங்க, அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் வரும்பொழுது இந்த வேலையை செய்யணுமா? இப்போ நீங்கள் மழை வரதுக்கு முன்னாடி, மழை காலத்துக்கு முன்னாடி சில வேலைகளை முடிச்சு வச்சிடணும். அப்போ தான் வந்து மழை காலத்தில் வந்து தண்ணீர் அது பாட்டுக்கு நிற்காமல் போயிட்டே இருக்கு, வடிஞ்சு. அப்போது சரி, நீங்கள் இப்போ இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ இருந்தாலும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2026 எலெக்ஷன் தான், நீங்கள் வந்து அதுக்காக வந்து நீங்கள் அவசரப்பட்டு 2026 தானே ஏன் அவசரப்பட்டு இப்பயே செய்யணுன்ற அந்த கோணம்லாம் வேண்டாம். 2026 வரைக்கும் உங்கள் ஆட்சிலாம் இருக்காது. திமுகவுக்கு எப்போ வேணாலும் வந்து என்ன வேணாலும் நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ இருந்தே வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவங்களுடைய என்ன சொன்னாக்கா, நீங்கள் ஒன்று எப்படி கணக்கெடுக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, கேஸ் பில் இருக்குல்ல, அந்த கேஸ் பில் மூலமாக லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்களை வச்சு கணக்கெடுத்து இப்போ இருந்து நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கான வேலையை வந்து செஞ்சிட்டிங்கன்னா, ஓட்டர் ஐடி கரெக்டான முறையில் கொடுத்துட்டிங்கனாக்க தான் ஒரு ஜனநாயக படி வந்தீங்கன்னா 100% வாக்கு என்றைக்கு பதிவாகுதோ அன்றைக்கி அந்த மக்கள் வந்து உள்ளபடி இந்த ஆட்சியை விரும்பி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ மீண்டும் அந்த எலெக்ஷனை வந்து பங்கு பெற விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வந்து அவங்க புறக்கணிச்சுட்டு புறந்தள்ளுறதா இருக்கட்டும், நீங்கள் ஏர்போர்ட்டுக்காக வந்து மக்கள் போராடிட்டு கடைசியில் எலெக்ஷனை புறந்தள்ளுறதா இருக்கட்டும், கிளம்பாக்கத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நேரில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். என்னால் காது கொடுத்து கேட்க முடியல, அந்த வார்த்தையெல்லாம் ஊடகத்தில் பதிவே பண்ண முடியாது. இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டுட்டுனாங்க இந்த அரசாங்கத்தை. அவ்வளோ மோசமான கொந்தளித்து ஒரு கொதிப்பு நிலை ஏற்படுத்தி போயிருக்கும் பொழுது இதில் 10க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய முதல் வாக்காளர்களாக இருக்கட்டும், பல ஏற்கனவே ஓட்டு போடுற நம்மளுடைய பேரும் இல்லைன்னும் பொழுது அரசாங்கம் எல்லா விஷயத்துலையும் மெத்தனமாக இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மோசமான ஆட்சி. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 வருஷமாக மக்கள் வந்து எல்லா துறை சார்ந்த மக்களும் வந்து படாத பாடுபட்டு இருக்காங்கன்னும் பொழுது விரைவில் இதற்கான தீர்வு காணப்படும். அப்படி இல்லாட்டி இந்த மெத்து விவகாரமாக இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு வழிவகை அமையும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கணும். வேற என்ன செய்ய முடியும் நம்ம? சார், நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த கேஸை வந்து இடி விசாரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இடி வந்து ஒரு சார்பாக செயல்படுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா சார்? இல்லை, நயினார் நாகேந்திரனுடைய பணம் தானே அப்படின்னு எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கானாக்கா அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச நபர்களாக இருக்க மாதிரி என்னுடைய பணம் இல்லை. 2வது, இடி வந்து நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரே காரணம் பிஜேபின்றதுனால வந்து இடி வந்து அவர் மீது வழக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நயினார் நாகேந்திரனுடைய பணம் மட்டும் மாட்டப்படல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபருடைய பணமும் அங்கே மாட்டியிருக்கு. அவருடைய பணமும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் மாட்டியிருக்கு. அவர் மீதும் வழக்கெடுக்கணும்னு சொல்லும் பொழுது இடி என்ன சொல்லுதுனாக்கா, நயினார் நாகேந்திரனோ அல்லது காங்கிரஸோ வந்து இது வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் வராது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரணும்னா இதை நாங்கள் கையில் எடுக்க முடியாது. அந்த பணம் மாற்றிருக்குன்னா முறைப்படி வந்து தேர்தல் ஆணையம் மூலமாக நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை வச்சு நீங்கள் வேறு வகையில் கேஸ் மூவ் பண்ணுங்களே தவிர நாங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இயல்பாக இருக்கிற விஷயம் தானே. அதற்காக இடி எடுக்கலன்னு உடனே பிஜேபின்னு எடுக்கலை அப்படின்னாக்கா அப்போ காங்கிரஸுக்கும், அப்போ இடி வந்து காங்கிரஸுக்கும் சப்போர்ட் பண்ணுதா?
இல்லை மெயினாக இவர் இன்வால்வ் ஆகிருக்கிறனால எடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? சரி, எடுக்கலைனாக்கா என்ன பண்ணலாம்? அவர் இடி வந்து என்ன சொல்கிறாங்க, டேர்ம்ஸ் சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆமாம், சட்டவிரோத பண பரிவர்த்தனை இது வராது அப்படின்னும் போது நீங்கள் நான் என்னங்க பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் டிபார்ட்மெண்ட் இல்லை, சரி என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே வந்து இவங்க வந்து நேனா நகேந்திரன் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னாக்கா சரி நீங்கள் வேணால் லோக்கல் போலீஸ்னா போய் அரெஸ்ட் பண்ணுங்கள், போய் பண்ணுங்க, நீங்கள் வேணால் போய் பண்ணுங்க, முதல்வர் ஏதாவது ஆணையிடட்டும், அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குன்றதையும் பார்ப்போம். சார், செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் முடிவடையுது, அடுத்த கட்ட நகர்வு என்ன? இந்த தினத்தந்திலாம் முன்னாடி ஒரு சிந்து பாத் கதைன்னு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? கன்னித்தீவு மாதிரி. கன்னித்தீவு மாதிரி. இது வந்து இன்னையோட முடிஞ்சு நாளையோட முடிஞ்செல்லாம் கிடையாது, இது முடியாது. இது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அண்ணன் வந்து குறைஞ்சது 1 வருஷம் உள்ளே இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வெளியில் வருவார்ன்றதான் எனக்கு கிடைச்ச தகவல். 1 வருஷத்துக்கு இடையில வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடாமல் அவர் வெளியில் வருவதற்கான எந்த வழிவகையும் இல்லைன்னு பொழுது இதை நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் பாருங்கள், மறுபடியும் போவாங்க, மறுபடியும் வழக்கம் போல் வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இவ்வளோதான் நடக்கும். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.